தென்மேற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக்கிய காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலி தேனி, தென்காசி, நெல்லை, குமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு வருகிற 26ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம். அந்தமான் கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்களுக்கு தமிழக பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். 2023-2024 ஆண்டில் மத்திய அரசுக்கு ரூபாய் 2,10,874 கோடி நிதியை வழங்க ரிசர்வ் வங்கி ஒப்புதல். கடந்த ஆண்டு 87,000 கோடி வழங்கிய நிலையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிதி வழங்க ஒப்புதல். வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பு. அதே சமயம் மருத்துவர் ஸ்டிக்கரை தவறாக பயன்படுத்தினால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் நீதிபதி உத்தரவு. புனேவில் மதுபோதையில் 17 வயது சிறுவன் அதிவேகமாக சொகுசு காரை இயக்கி இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் 2 இளம் ஐடி பொறியாளர்கள் உயிரிழந்த விவகாரம் கடும் விமர்சனம் எழுந்ததன் எதிரொலியாக 17 வயது சிறுவனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து. ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை எம்பி சுவாதி மாலிவாலை கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ்குமார் தாக்கியதாக எழுந்த குற்றச்சாட்டு. போலீசார் 2 பகுதிகளையும் நியாயமான வகையில் விசாரணை நடத்தி நீதி வழங்க வேண்டும் என்று கட்சி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் கருத்து. டெல்லியில் நாளை மறுநாள் மெட்ரோ ரயில் சேவை அதிகாலை 4 மணிக்கு தொடங்கும் என மெட்ரோ நிறுவனம் அறிவிப்பு. தலைநகர் டெல்லியில் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பொதுமக்கள் சென்று வாக்களித்து வர ஏதுவாக நடவடிக்கை. மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்டத்தை நெருங்குகிற நேரத்தில் பிரதமர் மோடியின் புனிதர் வேடம் அம்பலமாகியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடும் விமர்சனம். திமுக ஆட்சியில் இதுவரை 791 புதிய பேருந்துகளும் 858 புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. அடுத்த ஆண்டிற்குள் சுமார் 8000 புதிய பேருந்துகள் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் உறுதி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான நுழைவு சீட்டை காண்பித்து மாநகர பேருந்துகளில் சலுகை பயணத்துக்கு அனுமதி இல்லை என மாநகர போக்குவரத்து கழகம் தகவல். முந்தைய போட்டிகளில் அனுமதி வழங்கிய நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் கிரிக்கெட் ஆட்டங்களுக்கு மாநகர பேருந்துகளில் சலுகை பயணம் அனுமதி இல்லை என்று திட்டவட்டம். கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை தெரிவித்த விவகாரத்தில் யூடியூபர் இர்ஃபான் மன்னிப்பு கோரினார். மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரை நேரில் சந்தித்து இர்ஃபான் மன்னிப்பு கேட்டதாக தகவல். பூந்தமல்லியில் டீக்கடைக்குள் வைத்து இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி மாநில தலைவர் வெட்டி படுகொலை. கொலையாளிகள் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து பூந்தமல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. ஆவடி அருகே சொமேட்டோ ஊழியரை துரத்தி சிறிய கத்தியால் சரமாரியாக தாக்கிய கும்பலின் பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. வெட்டுக்காயமடைந்த சொமேட்டோ ஊழியர் சஞ்சய் என்பவரின் தம்பிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்ததாகவும் இவரை பிடித்து வைத்துக் கொண்டு தலைமறைவாக உள்ள அவரது தம்பியை மிரட்டி அழைக்க தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகள் தகவல். அனுமதியின்றி குணா பட பாடலை பயன்படுத்தியதாக கூறி மஞ்சுமல் பாய்ஸ் பட நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ். பாடலை பயன்படுத்தியதற்காக உரிய இழப்பீட்டையும் வழங்க வேண்டும் என்று திட்டவட்டம். பிரபல பாலிவுட் நடிகரும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி உரிமையாளருமான ஷாருக் கான் திடீர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. வெப்ப அலைகள் காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டுள்ள ஷாருக் கான் அகமதாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்.
ஈரானில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த பிரதமர் இப்ராஹிம் ரைசியின் இறுதி ஊர்வலம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அலைக்கடலென திரண்டு அஞ்சலி செலுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.